நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். திருப்பதி வெங்கடாச்சலபதியை கூட்டியாரங்கிறதுக்கு ஒரு தனி செல்வாக்கு வேணும். ஊர் கூடி பண்ணுவாங்க, நாடு கூடி பண்ணும். இங்கே ஒரு தனி மனிதர் அவருடைய சொந்த செல்வாக்கில், சொந்த முயற்சியில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக, அதுவும் தன்னுடைய பிறந்த நாள் அன்று தன் பிறந்த மண்ணில் எல்லோரையும் அரவணைத்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். இன்றைய தினம் நம்ம பூலாங்குறிச்சி பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றே சொல்லலாம். ஏன்னா எங்கள் மதிப்புக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்களின் 77வது பிறந்த நாள். இன்றைக்கி எங்கள் பூலாங்குறிச்சியில் ஒரு சிறப்பான நாள். நம்ம திருப்பதியில் சென்று இந்த திருக்கல்யாணம் பார்க்குறதுங்க மிக அரிதான செயலாக இருக்கும்போது, அதை இந்த மாதிரி நம்ம மாதிரி பூலாங்குறிச்சி செட்டிநாட்டு நகரத்தார் ஊர்களை ஒன்றான இங்கே கொண்டு வந்து, அதுவும் பெரிய பாதுகாப்பு வசதியோடு அங்கேருந்து இங்கே வந்து அது இங்கே ஒரு மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லோரும் பார்க்கும் வண்ணம் இதை செயல்படுத்திய அண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நாங்கள்லாம் போய் இப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்க்க முடியாது, இப்போ பூலாங்குறிச்சியை கொண்டு வந்துடுவாங்க, அதை பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வாழ்க வளமுடன் வளர்க. அண்ணனும் ஆட்சியும் ரொம்ப இந்த ஊருக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஊரை தத்து எடுத்து என்னென்ன தேவையோ நிறைய சொல்ல முடியாத அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இல்லை, நாங்கள் எது பண்ணாலும் அது அன்இமேஜினபிளாக விட பெருசாக பண்ணணுங்கிற எங்கள் கொள்கை எங்கள் 2 பேருக்கும். அதனால் அதுவும் சினிமா தொழிலில் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இல்லையா? அதனால இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டோம், இவ்வளோ பெருசாக பண்ணிட்டோம். இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள். நம்ம எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஒரு பாட்டு பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ,
Happy long life to you. Happy long life to you. நம்ம கூட வந்து இப்போ சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்க தலைவர் முன்னாள் தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த விழாவை பற்றி. வணக்கம், என் பேர் லக்ஷ்மணன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம பூலாங்குறிச்சி பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றே சொல்லலாம். ஏன்னா எங்கள் மதிப்புக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்களின் 77வது பிறந்த நாள். வள்ளல் என்றே சொல்லலாம். கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் 8வது வள்ளல் என்றே தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஏனைய கிராம மக்களுக்கும் எண்ணற்ற தொண்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வள்ளலுக்கு இன்று 77வது பிறந்த நாள். இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை எல்லோரும் சென்று தரிசிப்பது மிகவும் அரிதான செயல். அதை மனதில் கொண்டு இந்த பகுதி மக்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை நேரில் காண வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மிக பெரும் பிரயாசப்பட்டு திருப்பதியிலிருந்து சாமியை இங்கு கொண்டு வந்ததோடு இல்லாமல் திருக்கல்யாணமும் நடத்தி இந்த பகுதி மக்கள் அனைவரும் சாமியை தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக கோயில் கட்டுவதற்கு இணையான ஒரு செயல். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அண்ணன் அவர்கள் இன்னும் பல்லாண்டு நலமுடன் இருந்து இன்னும் தொண்டு பணிகள் செய்து அவர் உடல் நலத்தோடு இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய தற்போதைய தலைவர் அன்பிற்கினிய சீனிவாசன் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் பூலாங்குறிச்சியில் ஒரு சிறப்பான நாள். நம்ம திருப்பதியில் சென்று இந்த திருக்கல்யாணம் பார்க்குறதுங்க மிக அரிதான செயலாக இருக்கும்போது அதை இந்த மாதிரி நம்ம மாதிரி பூலாங்குறிச்சி செட்டிநாட்டு நகரத்தார் ஊர்களை ஒன்றான இங்கே கொண்டு வந்து அதுவும் பெரிய பாதுகாப்பு வசதியோடு அங்கேருந்து இங்கே வந்து அது இங்கே ஒரு மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லோரும் பார்க்கும் வண்ணம் இதை செயல்படுத்திய அண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து அண்ணன் எங்கள் ஊரில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம் மாதிரி. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க சிசிடிவி லைட்ஸாக இருக்கும், எல்இடி லைட்ஸாக இருக்கட்டும், லாக்கர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ்னால் அண்ணனோட முயற்சியில் அவங்களுடைய உந்துதலில் இதை ஆரம்பித்து சிறப்பாக இந்த ஊர் செயல்பட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் முன்னோடியாக நாங்கள் மெஸ்ஸும் ஒரு 25 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கோம். அதுக்கும் அண்ணன் தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மெஸ்ஸுங்கிறது செட்டிநாட்டுக்கு நீங்கள் தான் முன்னோடி. ஆமாம், ஆரம்பித்த இன்றைக்கு வரைக்கும் ஓடாமல் இருந்ததில்லை. அண்ணன் வந்து செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை ஆரம்பித்தாங்க. அண்ணன் தான் முதல் செக்ரட்டரி. வீடு வீடாக போய் எல்லார் மெம்பர்ஸையும் ஒருங்கிணைத்த பங்கு அண்ணனுக்கு ரொம்ப சேரும்.
அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்னால தான் இன்றைக்கி எங்கள் சங்கம் வந்து இவ்வளோ வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குன்னா அது அண்ணனுடைய பெரும் முயற்சி. அப்புறம் எங்களுடைய ஈசி மெம்பர்ஸ், ஊர் நகரத்தார்கள், உற்றார்கள், நாட்டார்கள் இவர்களுடைய உறுதுணையோடு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எங்கள் ஊரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லோரும் வந்து கலந்து இறையருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சீனிவாசனும் அவங்க மிஸ்ஸஸ் சீனிவாசன் நாகமே ஆட்சியும் இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆட்சி. என்னோடய பேர் நாகமே ஸ்ரீனிவாசன். நான் பூலாங்குறிச்சி வீட்டு மருமகங்கிறது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய 10 ஊர் கூட்டமும் இங்கே வந்து இந்த பெருமாளுடைய திருக்கல்யாண உற்சவத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய தலைவர் அபிராமி ராமநாதனுக்கும் நல்லமை ஆட்சிக்கும் நாங்கள் மிகுந்து கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய முன்னாள் இணை செயலாளர் அண்ணன் முத்தண்ணன் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி. திருப்பதி பெருமாளை பூமாதேவி ஸ்ரீதேவி சமேதராக அழைப்பது மிகப்பெரிய விஷயம். மனம் இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருப்பவர்களிடம் மனம் இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் துணைவியர்கள் ஒத்துழைப்பது கொஞ்சம் ரேரஸ்ட் ரேர். இங்கே அவருக்கு பெரிய மனசு. இதை திருப்பதி வெங்கடாச்சலபதியை கூட்டியாரங்கிறதுக்கு ஒரு தனி செல்வாக்கு வேணும். கவர்னரு, மந்திரி இவங்கெல்லாம் சொன்னதுனால நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வெங்கடாச்சலபதி பெரிய முயற்சிக்கு இடையில் வந்திருக்காங்க. பெரும் பொருள் செலவு எல்லாரும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சொந்த ஊருக்கு பண்ணணுங்கிற ஒரு மனம் ரொம்ப அரிதாக எல்லா ஊர்களையும் கிடைக்குது. ஊர் கூடி பண்ணுவாங்க, நாடு கூடி பண்ணும். இங்கே ஒரு தனி மனிதர் அவருடைய சொந்த செல்வாக்கில், சொந்த முயற்சியில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக, அதுவும் தன்னுடைய பிறந்த நாள் அன்று தன் பிறந்த மண்ணில் எல்லோரையும் அரவணைத்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். இந்த பொன்னான நல்நாளில் அவருக்கு பூலாங்குறிச்சி நகரத்தார்கள் சார்பாகவும், சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சார்பாகவும், அனைத்து நகரத்தார்களின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் கொடுத்து அவர்களை நீண்ட ஆயுளுக்கு இருந்து எல்லோருக்கும் தொண்டாற்றும்படி இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். ஒரு சமீபத்தில் வந்து உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை தேடி தந்தது வந்து இஸ்ரோ சந்திராயன் 3 நிலவினுடைய தென்புறத்தில் வந்து போய் நம்ம இந்தியா இறங்கியிருக்காங்க அப்படின்னா அது இஸ்ரோவோட பின்புலம். அது அங்கே வந்து கலாம் ஐயா கூட பணிபுரிஞ்ச மணி அண்ணன், அவங்க பூலாங்குறிச்சி, அவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். திரு அபிராமி ராமநாதன் அண்ணவர்கள் பூலாங்குறிச்சியில் எங்கள் உடன் பங்காளி இங்கு இந்த ஊருக்கு மிகவும் சிறப்பான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் திருப்பதிக்கு சென்று திருக்கல்யாணம் செய்து வைத்து செய்ய இயலாது, ஆனால் வெங்கடாஜலபதியையும் உமாதேவி ஸ்ரீதேவியும் பூலாங்குறிச்சிக்கே கொண்டு வந்து பூலாங்குறிச்சிக்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு அமையும்படி அவர் ஏற்பாடு செய்து மிகப்பெரிய அளவில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் நாங்கள் எல்லாம் அவர்களோடு இணைந்து பணிபுரிவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் பிறந்த நாளான இன்று இக்காரியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நீண்ட நெடுநாளைக்கு சிறப்பாக வாழ்ந்து இந்த பூலாங்குறிச்சி மண்ணுக்கும் மற்றும் அவரை சார்ந்த மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல உதவிகள் செய்து சிறப்பாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். மேலைச்சூரியை சேர்ந்த சுசிலா ஆட்சி நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த விழாவை பற்றி ஆட்சி. ராமநாதன், அபிராமி ராமநாதன் அவர்களுக்கு வாழ்க வளமுடன் வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் போய் இப்போ திருப்பதி வெங்கடாசலபதியை பார்க்க முடியாது, இப்போ பூலாங்குறிச்சியை கொண்டு வந்துடுவாங்க, அதை பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வாழ்க வளமுடன் வளர்க. பூலாங்குறிச்சி கவிஞர் வைரவனை எல்லாருக்கும் தெரியும். திருமதி வைரவன் அவங்க ஆட்சி நம்மோட இருக்காங்க. அவங்க வந்து இந்த விழாவை பற்றி. இது அனைவருக்கும் வணக்கம். இது இன்று பிறந்த நாள் காணும் கலைமாமணி அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணனும் ஆட்சியும் ரொம்ப இந்த ஊருக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஊரை தத்து எடுத்து என்னென்ன தேவையோ நிறைய சொல்ல முடியாத அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பதிக்கு நேரே போனால் கூட அவ்வளோ நேரே பெருமாளை ஒரு நிமிஷம் தான் பார்க்க முடியும். அந்த திருப்பதி பெருமாளே இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு 3 மணி நேரம் எல்லா ஊர் ஜனங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு வாழ்த்துகிறோம். இப்போ வந்து நம்ம கவிஞர் வைரவனை
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துவைரவன், பூலாங்குறிச்சி. இன்றைக்கி வந்து கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களுக்கு 77வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் அவங்களை நான் வந்து மனமாற இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன். அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க எங்கள் ஊருக்கு செஞ்சதை பார்த்து இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, மனமும் இருக்கணும், அதை செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கணும். எல்லாமே அண்ணங்கிட்ட இருக்குது. எங்கள் ஊரே தத்தெடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊருக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை, அவங்க பல இடங்களில் மருத்துவமனைகள் கட்டி கொடுத்து ஏழை மக்கள் பயனடையும் மாதிரி இலவச மருத்துவ உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான நல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதில் அந்த மகுடத்தில் மாணிக்கம் வைத்தது மாதிரி மேலும் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. திருப்பதி போனால் கூட அதில் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி திருப்பதி வெங்கடநாதன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய திருமண வைபவத்தை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த பகுதி மக்கள் எல்லாமே திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்க இருக்குது. அதையெல்லாம் பார்த்து எல்லோரும் கண்டுகளிக்கணும், திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு, அதே சமயம் அபிராமி ராமநாதனும் நலமை ஆட்சி அவர்களும் பல்லாயிரத்தாண்டு வாழணும்னு எங்கள் சிங்காரவேலை வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடைக்காத்தால் படைப்பு வீடு காரியக்காரர் நாச்சியப்பண்ணன் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி. எல்லோருக்கும் வணக்கம். அபிராமி ராமநாதன் அவர்கள் பூலாங்குறிச்சி செய்த சேவைகள் ஏராளம். கல்விப்பணி, இறைப்பணி எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இங்கே அடைக்காத்தோளுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தற்போது அவருக்கு 77வது பிறந்தநாள் நடைபெறுகிறது. அதற்காக திருப்பதி வெங்கடாச்சலபதி தாயார் சொன்ன பூலாங்குறிச்சிக்கு எழுந்ததிலே திருக்கல்யாணம் பண்ணி எல்லாரும் அந்த அருளை பெறணுங்கிறதுக்காக பெரும்பாற்பட்டு முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதி அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பூலாங்குறிச்சி ராம அருணாச்சலன் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்வை பற்றி. அபிராமி அண்ணனை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றோம். தனிமரம் தோப்பாகாது, யாரோ தவறாக கூறியிருக்கிறார்கள். இந்த தனி மரம்தான் இன்று பூத்து விதைத்து காய்த்து கனிந்து இன்று பல மரங்களாகி தோப்பாயிருக்கிறோம். ஒரு தனி மனிதனால் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் செய்ய முடியுமா என்று இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நார்மலாக நமக்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கூட நமக்கு போரடித்துவிடும். ஆனால் அண்ணனுக்கு சேவை செய்து சிறிது கூட போரடிக்கவில்லை. அண்ணனை வாழ்த்த என வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். பூலாங்குறிச்சி சோமசுப்பிரமணியன். அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்கள் பூலாங்குறிச்சிக்கு ஏராளமான நன்மைகளை செய்துள்ளார்கள். இந்த திருக்கல்யாண வைபோகம் அவர்களது பொது சேவையில் ஒரு முத்திரை நிகழ்வாகும். அவர்கள் பெயரோடு அபிராமி தாயும் இருக்கிறாள். அவர்கள் வாழ்வில் பல்லாண்டு வாழ்ந்து மென்மேலும் புகழ்பெற பெருமாளை வேண்டுகிறோம். நம்ம அனைவருக்கும் அறிமுகமான காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய தற்போதைய தலைவர் நம்ம உலகம்பட்டி நாராயணன் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் நாராயணன் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி. ஒரு அற்புதமான நிகழ்வு. நாங்கள் 2 மணி நேரத்திற்கு முன்பாக பூலாங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தோம். திருக்கல்யாணம் வெகு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளுக்கு இன்றைக்கு வெகு அற்புதமாக திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. ஒரு அற்புதமான நிகழ்வு. பெருமாளே தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த மாதிரி ஒரு அமைப்பு. என்டையர் பூலாங்குறிச்சியே தெய்வீகமாக இருக்கின்றது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், ஆரவாரமாக இருக்கின்றார்கள், கரகோஷத்தோடு இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஏழுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வு. இது போன்ற நிகழ்வுகள் செட்டிநாட்டு பகுதிகளிலே அற்புதமாக நடைபெற வேண்டும். எல்லாம் வல்ல பெருமாள் அனைவருக்கும் நல்ல ஒரு திடகாத்திரத்தையும் அற்புதமான ஒரு அமைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமாளையும் தேவியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம காசிக்காக வந்து அபிராமி ராமநாதன் வந்து அங்கே விஸ்வநாதருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணாங்க. இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம். அபிராமி ராமநாதன் அவர்கள் காசி விஸ்வநாதருக்கு, அதாவது மேலாண்மை கழகத்தின் சார்பாக அவர்கள் நெய்வேத்தியத்திற்கு இந்த ஆண்டு முதல் வருடம் அவர்கள் காசி விஸ்வநாதருக்கு செல்லுகின்ற சந்தன அபிஷேகத்திற்கு 24 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அண்ணன் அறிவித்து அதையும் மாதம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் மற்றும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத இறைவன் அவர்கள்
எல்லா அருளையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டும். இப்போ வந்து திருமலையிலேருந்து இந்த நிகழ்வை வந்து நடத்தி வைக்கிறதுக்கு பாலாஜி பட்ட திருமலையிலேருந்து அந்த டீமோட வந்திருக்காங்க. இவங்க தலைமையில் தான் அந்த திருக்கல்யாண நிகழ்வு நடந்தது. சுவாமி வணக்கம். அந்த திருக்கல்யாணத்தை பற்றி இதை பார்க்கறதோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே ஓம் நமோ வெங்கடேஷாய சியக்காந்தாய கல்யாண நிதே நிதேத்தினாம் ஸ்ரீ வெங்கட் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கல்யாணோத்சவம்ன்றது மலையில் பண்ணுறதுக்காக ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் ஒரு இடம் கிடைக்கும். அங்கே உட்காரத்துக்கு இடம் கல்யாணோத்சவம் பண்ணுறதுக்காக. அதுக்காக தேவஸ்தானம் என்ன பண்ணிட்டு, யாராவது டோனராக இருந்தால் அவள் கல்யாணோத்சவம் பண்ணினால் அவள் ஒரு 20,000 பேர் 50,000 பேர் வரை கல்யாணோத்சவம் சேவிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கூடும்னு சொல்லி டோனர்களை கொஞ்சம் பயன்படுத்திட்டு அந்த கல்யாணோத்சவம் நடத்துகிறா. இது வந்து இங்கே மட்டுமே இல்லை, பாரத நாடுல எல்லா இடத்துலையும் நடக்கிறது, விதேசங்களையும் நடக்கிறது. இதில் மெயினாக வந்து ஒரு டோனரை வந்து மீன் வச்சுட்டு இந்த கல்யாணோத்சவம் தேவஸ்தானம் நடத்துகிறது. இதுக்கோசம் ஒரு கல்யாணோத்சவ ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஆல் ப்ராஜெக்ட் கீழே இந்த வேதபாராயணம், அர்ச்சகர்கள், அப்புறம் வேதபாராயணங்கள், அப்புறம் வந்து வாத்தியம், அன்னமாச்சார கீர்த்தனை, அப்புறம் எல்லா ப்ராஜெக்டெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்த்து கல்யாணோத்சவ ப்ராஜெக்டில் சேர்த்து இந்த கல்யாணோத்சவம் பண்ணணும். இதில் வந்து ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட்டு சேருது, வேதம் ப்ராஜெக்ட்டு சேருது, அப்புறம் வந்து ஆகம பாடசாலையிலேருந்து ஆகம ஆட்சிகள் சேர்றா. அப்புறம் வந்து வேதம் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்டு வேத பாராயணங்கள் பண்ணுறவாரு, அந்த ஸ்கீம் பாராயணம் இதில் சேருது. அதனால் எல்லாமே ஒரு கல்யாணோத்சவம் போது இத்தனை பேர் வந்து சேர்ந்து ஒரு கல்யாணோத்சவம் வந்து முடிச்சுட்டு இந்த மலையில் எந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறோமோ அங்கே கல்யாணோத்சவம் பண்ணால் அதே மாதிரி இங்கே கூட அத்தனை பேரும் சேர்ந்து கல்யாணோத்சவம் முடிக்கிறதுக்காக நம்ம கடமைப்பட்டுருக்கோம். எத்தனை பேர் தாத்தகள், எத்தனை பேர் வல்லுநர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவள் எல்லோரும் சேர்ந்து இந்த கல்யாணோத்சவம் பண்ணினா எல்லாருக்கும் மகளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷா. ஓகே தேங்க்யூ. ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கு பூலாங்குறிச்சியில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் முதல்ல வந்து எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 80,000 நேயர்கள் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், எங்களின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இங்கே, அதாவது நம்ம செட்டிநாடுக்கு இறைவனை நம்ம தேடி போகிறதுங்கிற ஒன்று, ஆனால் இறைவனை நம்மளை தேடி வர்றங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எப்படின்னு வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது திருப்பதி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒருடையாவது போகணும் ஆசைப்படுற ஒரு கோவில். ஆனால் எல்லாராலையும் முடியாது. அப்படியே போனாலும் அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி க்யூவில் நின்று, அதுவும் ஒரு அரை செகண்ட் கூட சாமியை பார்க்க முடியாது. ஜரகண்டி தள்ளிடுவானுங்க. அதனால் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த வெங்கடாஜலபதி இந்த ஊருக்கு கொண்டு வந்து ஒரு 10,000 பேர் போகவே முடியாதவங்க அதை பார்த்தா என்னன்னு நினச்சேன். ஏன்னா வெங்கடாஜலபதி வந்தாருன்னா இந்த ஊருக்கு ஒரு பெரிய அருள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு மட்டும் மழை பெஞ்சிருக்கு. இங்கே மட்டும் பர்டிகுலராக வேறு எங்கேயும் இல்லை, பொன்மராதிக்கில் திருவிழாக்குடியில் இங்கே மட்டும் மழை பெஞ்சதோட மட்டும் இல்லை, ஹெவியாக பெஞ்சு தரையை ஊரை பூரா கழுவி விட்டுருச்சு. பெருமாள் வர்றாருங்கிறக்கா தரையை கழுவி விட்டுருச்சு. அதனால் பெருமாள் இங்கே வந்ததுனால இந்த ஊர், இந்த மக்கள் எல்லோரும் செழிப்படைவாங்க. இதான் நான் இந்த ஊருக்கு பண்ணக்கூடியங்கிறக்கா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம சினிமாவில் பார்க்குற செட்டு மாதிரி ஒரு விஷயம். அதை தவிர இவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியம், இதை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆடிட்டோரியமை கூட பண்ணியிருக்க முடியும். இது அதுக்கு என்ன உங்கள் மைண்டில் ஒரு இல்லை, நாங்கள் எது பண்ணாலும் அது அன்இமேஜினபிளாக பெருசாக பண்ணணுங்கிற எங்கள் கொள்கை எங்கள் 2 பேருக்கும். அதனால் அதுவும் சினிமா தொழிலில் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இல்லையா? அதனால இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டோம், இவ்வளோ பெருசாக பண்ணிட்டோம். இந்த கொட்டாய்க்கு பேர் ஜெர்மன் டென்ட்டுன்னு பேர், பெங்களூர்லேருந்து வரவழைச்சோம். இது 100 அடி அகலத்துக்கு நடுவில் தூணே இல்லாமல் நிற்கும். 100 அடிக்கு 150 அடி இது. அதோட நம்ம நிற்கிற இந்த ஸ்டேஜ் வந்து 100 அடிக்கு 50 அடி. இதுதான் இந்த ஸ்டேஜ். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள். அது திருப்பதியார் நம்ம பூலாங்குறிச்சிக்கு வந்து அவருடைய திருக்கல்யாணத்தை நம்ம எல்லாரையும் பார்க்குறதுக்கு அருள் புரிஞ்சார். அது வர்ண பகவானும் நமக்கு உதவி பண்ணி இந்த ஊரையே கழுவி சுத்தம் பண்ணிட்டார், குளிர்ச்சியாகவும் ஆக்கிட்டார். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் எல்லோரும் எங்கள் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணதில் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதோடு இல்லாமல் அவங்க சகோதரி மாதிரி ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இந்த ஒரு இடத்த பண்ணி நம்ம பூலாங்குறிச்சி ஒரு ஒற்றுமையாக ஆக்கி இந்த பூலாங்குறிச்சி ஒரு செழிப்பமான ஒரு பிரமாதமான ஊராக வந்தோடு இன்னி பெருமாளுடைய அருளால் அது கட்டாயம் எல்லாருக்கும், எங்கள் ஊர் மட்டும் இல்லை எல்லா ஊரும் இந்த உலகமே நல்லா இருக்கணுங்கிற கதை. அதுவும் இந்த நல்ல நாளில் என் கணவருடைய பிறந்த நாள்,
இந்த 76வது பிறந்த நாளை ஒரு பொண்ணாக எப்படியாவது கொண்டாடணும் நம்ம ஊரில் அப்படின்னும், இது ஒரு சிறப்பாக எல்லாருக்கும் சேவை செஞ்ச மாதிரியும் பெருமாள் இங்கே வந்த மாதிரியும் மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை அத்தனை பேருக்கும் இந்த நன்றி. வாழ்க வளமுடன். அந்த ஜெய்ஹிந்த். எப்போவுமே ஒற்றுமையாக சந்தோஷமாக நம் தமிழ்நாடு, நம் நாடு, நம் கிராமம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. எல்லா குடும்பங்களும் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா,
இந்த மாவட்டத்தில் நடந்துருக்கும்போது பெருமாள் இங்கே 7 மணிலேருந்து எழுந்தருளி இங்கே கல்யாணோத்சவம் பண்ணதாக அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். இந்த கல்யாணோத்சவம் போது இங்கே முதல்ல இந்த ஸ்தல சித்தர்த்தம் புண்ணியாவச்சனம் பண்ணி அதற்கு பிறகு அங்குரார்ப்பண தேவதை ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அக்னி பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம் செய்யப்படும். ரக்ஷாபந்தனம் பிறகு பெருமாளுக்கு வரப்பூஜை மதபர்க்க நிவேதனம் நடந்த பிறகு அப்புறம் தேவஸ்தான சங்கல்பம் முடிந்த பிறகு அப்புறம் பக்த சங்கல்பம் சொல்லப்படும். இந்த பக்தங்கள் சங்கல்பத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் இன்னொரு வாட்டி தெரியப்படுத்துவோம். சங்கல்பத்துக்கு முன்னாடி இப்போ முதலாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாணோத்சவ ப்ராஜெக்டு பூலன் குளர்ச்சி கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெருமாளுக்கு அனுகிரகம். இப்போது மங்களவாத்தியத்துடன் பெருமாளுக்கு இந்த இடத்துக்கு சித்தம் பண்ணதுக்காக புண்ணியாவாச்சனம் செய்யப்படும். இப்போ புண்ணியாவாச்சனம் செய்யப்படுற முறை நிகழ்கிறது. எல்லாரும் ஒத்த முட்டியாக கோவிந்தான்னு உச்சக்குரலத்தோடு சேர்க்கும். கோவிந்தா கோவிந்தா. इदं विष्णुर्विचक्रमे त्रेधानिदधे पदं समूढमस्य वागं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्ने विष्णोः कर्माणि पश्यति यतो व्रतानि पश्यति इन्द्रस्य यज्ञसखा तद्विष्णोः परमं परमं सदा पश्यन्ति सूर्यः दिवेव चक्षुरादतं तद्विप्रासो विपन्यवो जागृतागं सस्यमिन्दते विष्णोर्यत्परमं पदं निर्माणस्तु अर्जुनः पवित्रेण विदर्शनिः यः पोदास पुनातु मां पुनन्तु मा देवजनाः पुनन्तु मनोभिजा पुनन्तु विश्वायवः जातवेदः पवित्रवते पवित्रेण पुनाहि मा शुक्रेण देवदित्यते अग्ने कृत्वा कृतगुरुणो यत्ते पवित्रमर्चिषि अग्ने विदतमन्तरा ब्रह्मणेन पुरीमहे भाभ्यां देवसवितः पवित्रेण समेधा इदं ब्रह्म पुरीमहे वैश्वदेवी पुनते देव्यागात् यस्यै भक्ते सर्वो वेदभ्रष्टाः तया मदन्तः सतमाद्येषु वयग्रस्यामदयोरहीनां वैश्वानरो रश्मिभिर्माप्नादो बाधः प्राणेन शिरोमयो भूः द्यावा पृथिवी वयसा वयोभि ऋतावरी यज्ञे मा पुनीतां बृहद्भिः सवितस्त्रुभिः वरिष्ठैर्देवमन्मभिः अग्ने दक्षैः पुनाहिमा येन देवा पुनः येनापो दिव्यङ्कसः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्म पुरीमहे यः पावमानेरध्येति ऋषिभिः सम्प्रदघोरसम्
Eva